ஹலோ ட்ரேடர்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? உங்கள் ட்ரேடெலாம் எப்படி போயிட்டுருக்கு? நாம் இப்போ இந்த வீடியோவில் 15 நிமிஷத்தோட சப்ளையை மார்க் பண்ணி அதோட லோவர் டைம் ஃப்ரேமான ஒரு நிமிஷத்தில் எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த வாரத்தில் நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கு என்னென்ன லெவல்லாம் இன்ட்ராடேவில் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். பேங்க் நிஃப்டியில் சப்ளை அண்ட் டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கோல்டில் இந்த இடத்துக்கு வந்தால் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ பிடிசியில் இதுக்கு மேலேனா மார்க்கெட் பை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முடியல ப்ரீ மார்க்கெட் டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து செல் ஆகிறதுக்கோ அப்படி இல்லைனா இது ஃப்ளிப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நிஃப்டியில் சப்ளை டிமாண்ட் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே என்ன பேங்க் நிஃப்டியில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு நான் மார்க் பண்ணி கொடுத்த டிமாண்டுக்கு வந்தால் பை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வாரம் கரெக்டாக நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி எடுக்கிறோம். மார்க்கெட் அங்கேருந்து நம்ம டைரக்ஷனில் போகுது. அங்கேருந்து நான் எதிர்பார்த்த மாதிரி ஃபுல் டிபி அடிக்கிறோம். ஸோ மார்க்கெட்டு இங்கே இருக்க இந்த ஆர்டர் ஃப்ளோவிலையோ இல்லைன்னா கீழே இருக்க இந்த ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட் வாரம் ஆர்டர் ஃப்ளோவில் என்ட்ரி எடுக்கிறோம். அங்கேருந்து மார்க்கெட் மூவ் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணேன், மினிமம் ப்ராஃபிட் புக் பண்ண சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட்டு கன்சல்டேஷன் போட்டுருக்கான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த லெவலுக்கு மேலேயோ இல்லாட்டி கீழே வந்தால் தான் நம்ம ட்ரேடுக்குள்ள போகலாம். ஸோ மார்க்கெட் கன்சல்டேஷன் மார்க்கெட்டு இந்த மார்க்கெட் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். ஸோ இதுக்கு மேலேனா பை பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். மார்க்கெட்டு அதுக்கு மேலேனா மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த டைரக்ஷன் போய் டிபி அடிக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ராடேயில் சப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்ன தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 15 நிமிஷத்தில் சப்ளையோ இல்லை டிமாண்டோ மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு வரும்போது எப்படி ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். நான் இப்போ காட்ட போகிறது 15 நிமிஷத்தோட சப்ளையை மார்க் பண்ணுறேன். ஸோ நான் அந்த இடத்துல ஒரு சப்ளை மார்க் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான காரணம் சொல்கிறேன். மார்க் என்ன பண்ணுவான், இந்த ப்ரீவியஸ் ஹையை எடுத்துருக்கிறான். எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து இந்த லோவையும் உடச்சி வச்சுருக்கான் வித் பாடி க்ளோஸ். அப்போ எனக்கு என்ன ஆகும், இங்கே இருக்க ப்ரீவியஸாக லிக்விடிட்டி எடுத்தோன்னா இந்த வீக் இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பொட்டன்ஷியல் ரிவர்சல் ஜோன் சொல்லுவோம். ஸோ இந்த ஓபியை இது விக் ஓபின்னு நான் மார்க் பண்ணுறேன். ஸோ இந்த லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். ஒருவேளை என்னோட டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் இல்லைனா கீழே உள்ள லிங்கை பயன்படுத்தி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு சப்ளையை மார்க் பண்ணியிருப்போம். எனக்கு இது 15 நிமிஷத்தோட சப்ளை, இது விக் ஓபின்னு சொல்லுவோம், இல்லை பொட்டன்ஷியல் ரிவர்சல் சொல்லுவோம். ஸோ இந்த ஜோன் எனக்கு வேலிட். மார்க்கெட்டு இன்னும் இந்த இடத்த மிட்டிகேட் பண்ணல. ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நான் ஒரு சப்ளை ஐடென்ட் பண்ணி வச்சுக்கேன். ஐடென்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், இதுக்கு நேராக போயிட்டு மார்க் பண்ணி ஆட்டோ செட் பண்ணிடுவேன். மார்க்கெட்டு நான் எதிர்பார்க்குற மாதிரி என்னோடய சப்ளையை டேப் பண்ணும். இன்னும் தொடலை. ஸோ எப்போ தொடரன்னு பார்க்குறேன். ஸோ இன்னும் தொடலை. அடுத்து எப்போ தொடரன்னு பார்க்குறேன். எனக்கு இந்த கேண்டில் என்னோட சப்ளை தொட்ட இடம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேமான ஒரு நிமிஷத்துக்கு நான் மூவ் ஆகிடுவேன். ஸோ நான் என்னோட என்ட்ரி டைம் ஃப்ரேம்னா ஒரு நிமிஷத்துக்கு டைம் ஃப்ரேம் மாற்றிட்டேன். மார்க்கெட்டு இந்த கேண்டில் போய் என்னோட சப்ளை டேப் பண்ணுது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்கணும். ரெண்டாவது ஆயிரத்தில் மார்க்கெட் புல்லிஸு. ஸோ அது என்ன பண்ணுவேன், டபுள் சோச் பார்த்துட்டு போகிறது பெட்ரு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்குது ரீசன் லோ. ஸோ இதை வந்து உடைக்கிறானா அப்படின்னு பார்ப்பேன். இதை நம்ம என்ன சொல்லுவோம், எம்சிஹெச்எஸ்சிஹெச் மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணுறான்னு பார்ப்போம். ரீசனில் உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் இந்த ட்ரேடுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவேன். சில நேரத்தில் புல்லிஸ் இறங்கினா டபுள் சோச் போகிறதும் நம்மளோட ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாகும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன். ஸோ மார்க்கெட் மேலே போகலாம். இதை உடைக்காமல் நம்ம ட்ரேடுக்குள்ளே போக மாட்டோம். ஸோ மார்க்கெட் பார்த்துட்டே இருக்கேன். இப்போ எந்த லெவலில் வந்து என்னோட சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுக்குறான்னு பார்க்குறேன். மார்க்கெட் என்ன பண்ணுறான், அங்கேயே நின்றுருக்கான். அடுத்து 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 இப்போ என்ன பண்ணியிருக்கான்னா அடுத்து அவன் லோ ஹையை மாற்றி வச்சுருக்கான். ஸோ இங்கே வந்து ஹை மாற்றிருக்கு, இங்கே லோ மாறி இருக்குது. மார்க்கெட் இதுக்கு மேலே போயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம், என்னோட இந்த மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டரை எனக்கு இன்னும் கொஞ்சம் மேலே பார்க்கலாம். எஸ், இப்போ இந்த இடத்துலையே உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணால் மார்க்கெட்டில் நம்ம செல்லுக்கு போகலாம். பட் இது இங்கே பார்க்குறது சிங்கிள் சோச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தோன்னா டபுள் சோச்சு. மார்க்கெட்டு இன்னும் என் டைரக்ஷனில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குது அப்படின்னு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்குறேன், என் டைரக்ஷனில் வரான்னு பார்க்குறேன். எஸ், நான் எதிர்பார்த்த மாதிரி மைனர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ன பண்ணியிருக்கான், உடச்சி பாடி க்ளோஸ் பண்ணியிருக்கான். அப்போ ஓகே, இப்போ இந்த இடத்துல ட்ரேடுக்கும் போகலாம். பட் இந்த மாதிரி போகிறத விடவும் இது உடஞ்சி போகிறது இன்னும் ப்ராபபிலிட்டி அதிகம் பார்க்கலாம். பட் இந்த இடமே நமக்கு சிங்கிள் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்து போகிறவங்க ட்ரேடுக்குள்ளே போகலாம். பட் எனக்கு வந்து மார்க்கெட் புல்லிஸ் இருங்கள, நான் டபுள் சோச் பார்த்துட்டு போகிறேன். ஸோ என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன், மார்க்கெட்டு என்ன பண்ணுறான், அங்கேயே நிற்கிறானா, கீழே வரான்னு பார்க்குறேன். எஸ், கீழே வந்திருக்கிறான். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கான் பார்க்குறேன், கீழே போகிறான். எஸ், நான் எதிர்பார்த்த டபுள் சோச்சும் கொடுத்துருவோம். அப்போ இந்த இடத்துல என்ன, மார்க்கெட்டு மேலே இங்கேருந்து புல்லிஸாக போயிட்டு இருந்தான். இது என்ன பண்ணான், மார்க்கெட்டு இப்படி புல்லிஸாக போயிட்டு இருந்தான். நேராக போய் ஹையர் டைம் ஃப்ரேமோட சப்ளை தோட்டான். ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் சோச் கொடுத்தான். அதுக்கப்புறம் சொல்கிறான் டபுள் சோச்சும் கொடுத்துருக்கான். அப்போ நான் என்ன பண்ணால் இந்த இடத்துல நான் செல்லுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக கிடச்சிருச்சு, நான் செல்லுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ என்னோட கண்டிஷன்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். இப்போ சேஞ்ச் ஆஃப் கார்டு கொடுத்தாச்சு. மார்க்கெட்டு உங்கள் டேரக்ஷனில் போகுதுன்னு கண்டுபிடிச்சிங்க. எந்த இடத்துல என்ட்ரி வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணும்.
ஸோ நம்ம என்ன பண்ணோம், லோ டைம் ஃப்ரேமில் ஆர்டர் பிளாக்கு வரதை விடவும் எஃப்இஜி தான் மார்க்கெட் வரும். ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி பிளான் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. அதே மாதிரி இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு போனால் அப்படின்னு பார்க்கணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணால் இந்த லெவலை உடைச்சி இங்கே வந்து என்ன பண்ணால் மார்க்கெட் மேலே ஏறினா திரும்பி கீழே ஏறினா மேலே ஏறினா ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த லெவலை உடச்சிருக்கான். ஸோ அப்போ இது ஃப்ளிப்பு. அப்போ இந்த ஃப்ளிப்பாக மார்க்கெட் என்ன பண்ணணும், மார்க்கெட் மேலே போயிடணும். அதே நேரத்தில் என்ன பண்ணுறான், டக்குன்னு மேலே போய் கீழே உடச்சிட்டான். அப்போ இது என்ன ஆகும், இந்த செட்டப்புக்கு இது ஃப்ளிப்பாக மாறும். அப்போ எனக்கு இந்த இடத்துல ஆர்டர் பிளாக்ங்கிறது இந்த ஃப்ளிப்பு ஓபி தான் எனக்கு ஆர்டர் பிளாக். மார்க்கெட்டு இந்த இடத்துக்கு வந்தால் நம்ம என்ன சொல்லலாம், என்ட்ரி ஒன் இங்கே ட்ரிகர் பண்ணலாம். இது எனக்கு என்ட்ரி ஒன். அதே மாதிரி என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இங்கேயும் விக் இருக்குது. மார்க்கெட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை 50% வரைக்கும் டேப் பண்ணிட்டு வந்திருக்கான். ஒருவேளை 100% டேப் பண்ணணும்னு நினச்சா நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து செகண்ட் லெவலுக்கு மேலே போவோம். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பை டிஃபால்ட்டாகவே இந்த இடத்துல என்ட்ரி 2 பிளான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இந்த ஆர்டர் பிளாக் வந்தால் என்ட்ரி 2. ஸோ என்ட்ரி 1 என்ட்ரி 2 பிளான் பண்ணிட்டோம். அதே மாதிரி என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேமோட ஸோ சப்ளைனா ஹையர் டைமோட ஹையில் தான் எஸ்எல் வைப்போம். ஸோ இதை உடச்சி எப்போ லோ டைமில் பாடி க்ளோஸ் பண்ணணும் அந்த டயத்தில் மார்க்கெட்லேருந்து வெளில போயிடுவோம். இது ஸ்டாப் லாஸ். ஸோ என்ட்ரி பிளான் பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் பிளான் பண்ணிட்டோம், டார்கெட் பிளான் பண்ணணும். இப்போ டார்கெட்டு இன்ட்ராடேங்கிறதுலாம் என்ன பண்ணலாம், 1:2 ஆர் 1:3 பிளான் பண்ணலாம். அப்படி இல்லைனா ரீசெண்டாக இருக்கிற லிக்விடிட்டியை நம்ம பிளான் பண்ணலாம். ஸோ எங்கெங்கெல்லாம் லிக்விடிட்டி இருக்குது அதை டேப் பண்ண மார்க்கெட் கீழே வரும். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணால், ஸோ மேலேருந்து ஆர்டர் பிளாக் எடுத்துகிட்டு வரான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், திரும்ப இடம் லிக்விடிட்டி நோக்கி தான் திரும்புவான். ஸோ லிக்விட் எங்கேருந்து பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குது, ஒரு டபுள் பாட்டம். ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கான். அதே மாதிரி இந்த இடத்துல எனக்கு ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருந்துச்சு. ஸோ இங்கே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது, இதை ஃபில் பண்ணவும் மார்க்கெட்டு வரலாம். இப்போ இந்த இடத்துல ட்ரேட் பண்ணோம்னா இதில் ஏதோ ஒரு 2 பாயிண்டில் ஒரு இடத்த நம்ம டிபியாக பிளான் பண்ணலாம். மார்க்கெட்டு இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, பிளான் பண்ணியாச்சு. அதே நேரத்தில் இந்த ட்ரேட் எடுத்துகிட்டு 1:2 வருது, இல்லை எனக்கு போதுமான ப்ராஃபிட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வரலாம். ஸோ இதை டிபியாக பிளான் பண்ணலாம். இது வந்து லிக்விடிட்டி உள்ள இடம். ஸோ மார்க்கெட்டே இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், எஸ்எல் பிளான் பண்ணிட்டோம். இதையே நம்ம வந்து இந்த லிக்விடிட்டியை நம்ம டிபியாக பிளான் பண்ணிடலாம். ஸோ நம்ம செல் பார்க்க போகிறோம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும், எந்த இடத்துல செல் அடிக்கணும், என்னோட முதல் என்ட்ரி இந்த டேப்பில் எஸ்எல், இதுக்கு மேலே லிக்விடிட்டி இங்கே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது, இதை பிளான் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சப்போஸ் இது எனக்கு என்ட்ரி 1, என்ட்ரி 2 என்ன பண்ணலாம், நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே எஸ்எல் வைப்போம்ல, அந்த மாதிரி டைப்புக்குள்ள என்ன பண்ணும், மார்க்கெட்டு கேப்சர் பண்ணும். பட் என்னோட எஸ்எல் இங்கே இருக்கும். அந்த மாதிரி இம்மிடியட்டாக வைக்கிற எஸ்எல் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் மேலே ஏறும்போது இந்த இடத்துல என்னோட செகண்ட் ரெடி வச்சுருவேன், எஸ்எல்லை இங்கே வச்சுருவேன். வழக்கம் போல் என்னோடய டார்கெட்டும் இந்த லிக்விடிட்டி. அப்படி இல்லைனா இதை பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்துக்கு ஒன்று இந்த லிக்விட் எடுக்கவோ இல்லை இந்த ஃபேர்வெல் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கோ மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட என்ட்ரியை பிளான் பண்ணிவிட்டேன், எஸ்எல்லை பிளான் பண்ணிட்டோம், டிபியும் நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு டிபியும் பிளான் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம மார்க்கெட்டில் என்ட்ரி போகிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை. ஸோ ஒன்ஸு இது முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் வந்து என்ட்ரி எடுக்கலாம். என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம டேரக்ஷன் போய் டிபி அடிக்கலாம், இல்லை என்ட்ரி எடுத்துகிட்டு போய் எஸ்எல் அடிக்கலாம், இல்லை என்ட்ரி எடுத்துகிட்டு கன்சால்டேஷன் போடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய வேலை இதுதான். இது பண்ணியாச்சுன்னா இந்த வேலையிலேருந்து நம்ம எந்த விதமான சேஞ்சும் பண்ணக்கூடாது. ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுறேன்னு பார்க்க போகிறேன். மார்க்கெட் என் டேரக்ஷனில் வரானா, போய் என்ட்ரி எடுக்கிறானா, இல்லை போய் எஸ்எல் அடிக்கிறானா அப்படிங்கிறத மார்க்கெட் கையில் வைப்பலாம். ஸோ அங்கெல்லாம் கீழே போகிறான். ஸோ இந்த மொமெண்ட்டில் அந்த மாதிரி இருக்கிறது நமக்கு நல்லது தான். ஏன் மார்க்கெட் புல்லிஷாக போனவன் பேரிஸ் ஆகிட்டான்னு சொல்லிட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிருக்கான், என்னோட என்ட்ரி ஒன் ட்ரிகர் பண்ணியிருக்கிறான். ஸோ இப்போது மார்க்கெட் உள்ளே நம்ம உள்ள என்ட்ராகிற இடம் இந்த இடம். இதுக்கு மேலேயும் போய் எஸ்எல்லும் அடிக்கும். மைண்டில் செட் பண்ணிக்கிறங்க. எப்போதுமே உங்கள் ட்ரேடு நீங்கள் நினச்ச மாதிரி போகணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணுறீங்க, அந்த பிளான் சக்ஸஸும் ஆகலாம், இல்லை நெகட்டிவாகவும் போய் முடியலாம். பட் எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க. ஷேர் மார்க்கெட்டுங்கிறது 100% ரிஸ்க் உள்ள இடம். இங்கே லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது என்ன சொல்லிக் கொடுப்பேன்னா, சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்லிக் கொடுத்துருப்பேன். இப்போ பாருங்கள் என்ன பண்ணுறான், மார்க்கெட் அங்கேருந்து மேலே போகிறேன்னா எஸ் இங்கே உள்ள இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டியை கலெக்ட் பண்ணால் நான் எதிர்பார்த்த இந்த ஃப்ளிப் ஓபியை தொட்டான், அங்கேருந்து ஒரே கேண்டில். ஸோ இதுவே எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் வெளியில் போகலாம். இல்லை நான் என்னோடய ரூலை ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இருக்க டிபி வரைக்கும் மார்க்கெட் போகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணலாம். என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மறுபடியும் மார்க்கெட் மேலே ஏறான், மறுபடியும் கீழே வந்து நமக்கு டிபி அடிக்கிறான்னு பார்க்குறோம். எஸ் கரெக்டாக இங்கே லிக்விடிட்டியும் கேப்சர் பண்ணால் இங்கே இருந்துச்சு இந்த ஃபேர் வேல்யூ கேப், இந்த கேப்பையும் ஃபில் பண்ணால் ஏன் இது மார்க்கெட் அடுத்து திரும்பினா இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷனோட லெவல். அப்போ இன்ஸ்டியூஷன் லெவல் என்ன பண்ணிப்பான், ப்ரீவியஸாக இருக்க இந்த லோவெலாம் எடுத்து தான் மார்க்கெட் மேலே ஏறிடும். அப்போ இந்த இடத்துக்கு வந்தால் மார்க்கெட் என்ன பண்ணும், இம்மிடியேட் ரியாக்ட் கொடுப்பான். ஸோ அதனால் இதை நம்ம டிபியாக பிக் பண்ணுறோம். இந்த டிபியை பிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் ரியாக்ஷன் போகுது. ஸோ மறுபடியும் என்ன பண்ணலாம், இங்கே மேலே போயிட்டு திரும்பி கீழே வரலாம், இல்லை போய் எஸ்எல் அடிக்கலாம். பட் இந்த இடத்துல போனோம், நம்ம ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணோம், டிபி அடிச்சிருச்சு, ப்ராஃபிட்டு மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலைக்கு போயிடணும். ஸோ மார்க்கெட்டுக்கு வந்து தொடர்ந்து சண்டைலாம் போடக்கூடாது. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ப்ராஃபிட் வருதா புக் பண்ணிட்டு வெளில போயிருங்க. இன்னொரு ட்ரேட் எடுக்கிறோம், எஸ்எல்க்கு தான்
மேபி அந்த எஸ்எல் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். 2 ட்ரேடுக்கு மேலே 3ஆவது ட்ரேட்லாம் போகாதீங்க. சைக்காலஜியில் அடி வாங்கிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங் மெத்தடை கற்றுக்கணும். எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்ன, அது எப்படி ட்ரேட் எடுக்கலாம், அதை பற்றின விவரம் உங்களுக்கு வேணும், கற்றுக்கணும் அப்படி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்குற இந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற ட்ரேடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, டேக் கேர்.